ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்பு மீனா லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோமோஸ் தான். நம்ம ஊர் கொழுக்கட்டையை தாங்க இந்த சைனீஸ்காரங்க மோமோஸ்ன்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. நம்ம என்ன அரிசி மாவில் செய்வோம், இவங்க மைதா மாவில் செய்கிறாங்க. அதுதான் வித்தியாசம், வேறு என்ன வித்தியாசம். சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். வாங்க சூப்பரான ஒரு மோமோஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணணும். எனக்கு காய்கறி கட் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் தாங்க பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, என்னால் கூட அவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ண முடியாது. அவர் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி கொடுத்துருவாரு. அவர் ஒரு காய்கறி கட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு. அவர் கட் பண்ணுறதுல 5 நிமிஷத்தில் எல்லாம் வதங்கி போயிடும். நம்ம கட் பண்ணால் தான் வதக்குன்னு வதக்கிங்க கிடக்கணும். அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, அவரை தான் காய்கறி கட் பண்ண விட்ருவேன். டெய்லி சமையலுக்குமே அவர் தான் கட் பண்ணி தருவார். காலையில் நான் ஒரு 2 டிஷ்ஷு எதனா செய்கிறேன், இல்லை 3 டிஷ்ஷு எதனா செய்கிறேன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. தேங்காய் பேக்கிறதுலேருந்து அந்த காய்களை அரிஞ்சு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே. நான் சும்மா ஏற்றி இறக்குறேனே, அதுதான் என் வேலை. மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் என்னால் ஏதோ செய்ய முடியுது. சமையல் தனியாலலாம் செய்யணுன்னா நம்மளாலலாம் முடியாதுங்க, நான் உண்மையை ஒத்துப்பேன். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 வாரம் போடுவேன், நடுவில் 1 வாரம் போட மாட்டேன். அந்த நடுவில் 1 வாரம் ஏன் போட மாட்டேன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்துடும். மற்ற 2 ஷிஃப்ட்லனா கொஞ்சம் காலையில் வீட்டில் இருப்பார், அதனால் அவர் அரிஞ்சு கொடுப்பார். அந்த 1 வாரம் என்னால் சரியாக சமைக்க முடியாது. சமைப்பேன், ஆனால் இந்தளவுக்கு சமைக்க மாட்டேன். ஏதோ ஒரு குழம்பு, ஒரு பொரியல், சாப்பாடு அப்படி மட்டும் செஞ்சு சிம்பிளாக முடிச்சிடுவேன். ஏன்னா நானும் பாப்பாவும் மட்டும்தான், அதனால் அப்படி முடிச்சுப்பேன். அதனால தான் சரி சிம்பிளாக இருக்க லஞ்சை எதுக்கு காட்டுவட்டு அப்படின்றதுனால காட்ட மாட்டேன். மற்றபடி 2 ஷிஃப்ட்டில் நல்லா ஒரு கட் பண்ணி எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டா போதும். நான் சமையல் எத்தனை ஐட்டம் செய்ய சொன்னால் கூட நான் செஞ்சுருவேன். காய் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய வேலையாக எனக்கு தெரியும். உங்கள் யாருக்காச்சும் அப்படி தெரியுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது சூப்பரான மோமோஸ் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காரு பொடியன்னு. நான் ஒரு 4 வதக்குனாலே அது பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துடும். மைதா மாவு தான் எடுத்து அதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோஸு, கேரட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபில்லிங் அது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் இதை எந்த ஷேப்பில் திரட்டுறதுன்னு ஒரு பாடுபட்டுட்டேன். இப்படி திரட்டலாமா, அப்படி திரட்டலாமான்னு. அப்புறம் ஏதோ நமக்கு வந்த ஷேப்லேயே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஷேப்லேயே நான் செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது யூடியூப் நான் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 900 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரில. ஆனால் இந்த 900லேருந்து 1000 வர்றது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 60 to 70 சப்ஸ்கிரைபராச்சும் ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க. ஆனால் இந்த 900லேருந்து இந்த 1000 வர்றதுக்குள்ளே 2 வாரம் ஆச்சு, இன்னமும் வரல. எந்த வீடியோஸ் போட்டாலும் ஓடல, எந்த வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் போகல. ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் நல்லாவே போன மாதிரியே இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக இப்போ தான் 962 இந்த வீடியோ போட சொல்ல இருக்குது. இதுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக 1000 அடிச்சிடணும் அப்படின்னா, அதான் என்னோடய டார்கெட்டு. அதனால் ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ வச்சு போட்டுடணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோமோஸ் சட்னிக்கு தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இந்த மிளகாவை சேர்த்து அரைக்க வேண்டியது தான். இந்த மிளகாவும் அதில் ஊறணும். சுட போட்டு அரைச்சதுனால ஆவி பறக்குது அதுலேருந்து. இதை ஃபில்லிங்கெல்லாம் வச்சு இதை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை பார்த்திங்கன்னா இப்போ இட்லி குண்டானில் வச்சு அப்படியே நம்ம வேக வைக்க வேண்டியது தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு இந்த மோமோஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா வெறும் இந்த யூடியூப் மட்டும் பார்க்கல. நான் எம்சிஏ படிச்சிருக்கேன், டியூஷன் எடுக்கிறேன் வீட்டில். சும்மா பார்ட் டைமாக இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. ஆனால் யூடியூப்பை விட இன்ஸ்டாவில் நல்லா ரீச் இருக்கும்ன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் டெய்லி சொல்லுவாங்க, நீ யூடியூப்பில் மட்டும் போடாத, இன்ஸ்டாலேயும் போடுன்ட்டு. ஆனால் எனக்கு 2K கிட்ஸு தான் இன்ஸ்டாகிராம் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதே ஒன்றும் பிடிக்கல. அதனால் நானே சொல்லுவேன், எனக்கு இன்ஸ்டாகிராமே பிடிக்கல அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருக்கு.
ஒரு ஹாப்பியான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அப்படியே சைட் பை சைடில் இந்த மோமோஸையும் செஞ்சு முடித்தாச்சு சட்னியோடு. அதை பாருங்கள், புட்டு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோமோஸை அந்த சட்னி கூட வச்சு சாப்பிட சொல்ல தான் டேஸ்ட் வேறு லெவல்.